வணக்கம். சன் நியூஸின் ஒரு மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷமீனா. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் உள்ள குளங்கள், ஏரிகள் மற்றும் ஆறுகளில் சுமார் 750 இடங்களில் உடைப்பு ஏற்பட்டிருப்பதாக அங்கு ஆய்வு மேற்கொண்டுள்ள தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா தெரிவித்துள்ளார். வரலாறு காணாத பெருமழையால் பாதிக்கப்பட்ட திருச்செந்தூரில் அரசின் மீட்பு நடவடிக்கையை அடுத்து முழுமையாக இயல்பு நிலை திரும்பியுள்ளது. 6 நாட்களுக்கு பிறகு திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இடைவேளைக்கு பிறகு மற்ற செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். வணக்கம். சன் நியூஸின் 3 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷமீனா. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கிறிஸ்துமஸ் மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு மாமல்லபுரத்தில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதுகிறது. இதுபற்றி விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் இடைவேளைக்கு பிறகு மற்ற செய்திகளை பார்க்கலாம். நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் உள்ள குளங்கள், ஏரிகள் மற்றும் ஆறுகளில் சுமார் 750 இடங்களில் உடைப்பு ஏற்பட்டிருப்பதாக அங்கு ஆய்வு மேற்கொண்டிருக்கும் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா தெரிவித்திருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் ஏரலில் தாமிரபரணி ஆற்றில் உயர்மட்ட பாலம் அடித்துச் செல்லப்பட்ட இடத்தில் 7 நாட்களுக்கு பிறகு தரைமட்ட பாலத்தில் போக்குவரத்து தொடங்கியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த வரலாறு நாட்டில் ஏற்பட்டிருக்கும் வெள்ள பாதிப்புகளை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது என்ற ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் பேச்சுக்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். தமிழ்நாடு மக்கள் மீது எந்தவித அக்கறையுமின்றி நிர்மலா சீதாராமன் அதிகார திமிருடன் பேசுவதாக தலைவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். காணல் வரும் சுற்றுலா பயணிகளுக்கு போதைப் பொருட்களை ரகசியமாக விற்பனை செய்த கேரள இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து போதை ஸ்டாம்ப் மற்றும் கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர். கேரள இளைஞர்கள் பின்னணியில் உள்ள போதை கும்பல் சிக்குமா? வரலாறு காணாத பெருமழையால் பாதிக்கப்பட்ட திருச்செந்தூரில் அரசின் மீட்பு நடவடிக்கையை அடுத்து முழுமையாக இயல்பு நிலை திரும்பியுள்ளது. 6 நாட்களுக்கு பிறகு திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பக்தர்களின் வருகையும் அதிகரித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் சுற்றுலா தலங்கள் நிரம்பிய மலை பிரதேசமான உதகையில் உறைபனி காலம் தொடங்கியிருப்பதால் புல்வெளிகள் வெள்ளை கம்பளம் பொருத்தியது போல ரம்மியமாக காட்சியளிக்கின்றன. தொடர்வது சிறிய இடைவேளை.